சரி, நீ துவங்க. நவீனம்தான். அருமை. பாப்போம். ஓ, நல்ல குண்டம். இவ தந்துக்குரு இரு. உண்மையானவள். அவை ஒன்றுமே சரியாக நகர்வதே இல்லை. அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லாம் தெளிந்து விட்டது. அவை சாக்லேட்டால் தான் செய்யப்பட்டுள்ளது. ஹூரே! ஜூலி, பாரேன். நான் இதை அகற்றிக் கொள்கிறேன். பயப்பட வேண்டாம். இது சாக்லேட்டே. மிகவும் சுவையாகவும் உள்ளது. ஜூலி பயந்து விட்டாள். அதனால் அவளை அவ்வளவாக விட்டு விடலாமே. நான் எனது கொசுகர்களுடன் சரியாக இருப்பேன். ஆமா, நான் இது கனவில் கண்டேனா இல்ல நிக்கோல் உறும்புகளை சாப்பிடுகிறாளா? வாங்க, இது உன் டர்ன். சுவை. ஓ, என்னை காப்பாற்று. வாங்க ஜூலி, இங்கே வந்து அதை திறக்க. என்ன? டேய், இத நம்பால முடியும். ஏய், இந்த இரக்கமற்றவையிலிருந்து என்ன காப்பாற்றுங்கள். அவை உண்மையானவை மற்றும் நீங்கள் அவற்றை சாப்பிட வேண்டும். ஓ, இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அவை கடிக்குமா? நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள். அது மிகப்பெரிய தாக்கம். நீங்கள் கிண்டல் பண்றீங்களா? இல்ல, அது பாரு, அவன் இருக்கான். அது மேலானதா? இல்லை 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 இல்லை, நான் நினைக்கிறேன். புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். இங்கே மேசை இதோ. தொடங்கு. அழகா, எனக்கு புரிஞ்சிச்சு. ஜூலி, உன் புகைப்படத்தை எடுக்கலாமா? சிரிச்சுக்கோ. கொஞ்சம் சூடாக இருக்கிறது. ஆஹா, அற்புதம். உன் படம் இதோ. அசிங்கம். இது ஒன்னே காமெடி. என்ன? இதுதான். என்னால் மன்னிக்கவும். ஏ, நீ என்னை பணத்துக்கு எனக்கு காட்டுங்க. அது பல சோகம். எனக்கு பிடிக்கவில்லை. ஆண்டியா, நிக்கோல், நாம கூடிய புகைப்படம் எடுக்கலாம். அவள் பார்க்காமல் இருக்கும்போது நான் முகமூடி போட்டு கண்டு பயமுறுத்தி விடுவேன். அருமை. பார்ப்போம். அப்பா, ஒரு இளம் பெண் இருக்க முடியாது. அது நக்கலானது. பைத்தியம் என்றால் என்ன? தலையை திறந்து பார். வாவ். ஆஹா, எனக்கும் ஒரு கேமரா இருக்கு. வாழ்த்துகள். ஆனால் சுவையான பல அளவுக்கு கெட்டு. சரி, தெளிவாக இருக்கிறது. ஆம், இது சாக்லேட். ஓ, பாருங்கள். நான் பிளேட்டின் படத்தை எடுத்தேன். அது சாக்லேட் நிறமாகி விட்டது. அது செம்ம செம்ம. அதை எப்படி போடுவீர்கள்? எனக்கு மிகவும் பிடிக்கிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு ட்ரீட் கொடு தயவு செய்து. என்ன? முடியாது. அதை நொடியில சாப்பிட்டு விடுவேன். பார்ப்போம். எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்னும் ஒரு கேமரா உள்ளது. ஏய், அதை திருப்பி கொடு. நான் சொன்னேன், திருப்பி கொடு. எங்கள் மேசை இப்போது சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்கிறது. அது நம்ப முடியாததானது. அற்புதம். ருசியானது. முதலில் போகலாமா? ஏ அப்பா, இது ஒரு மேஜிக் லாம்பு. பாரு ஜூலி, நான் இதை தேய்த்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாகிறேன். நம்ம பேசாம எந்த லெவலுக்கு பண்றோம்? அது எங்கே? என்ன? அவர்கள் உள்ளே நிற்கின்றனர். அருமை. எவ்வளவு சுவையான உணவு. எங்கள் நிகோல், அதை எனக்கு கொஞ்சம் கொடுப்பியா?
உனக்கு உன்னிடத்தில் இருக்கிறது. சரி, என்னிடம் உண்மையாக உள்ளது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. சரி, அதை நான் திறப்பேன். சின்ன பரிசு தாளம் கொஞ்சம் வாங்கி. ஏற்படும் என்ன? சக்க வாங்களே, நான் சக்தி வாய்ந்த கல்ப விருட்சம். 3 விருப்பங்களை சொல்லுங்கள். ஹலோ, 3 ஆசைகள் கேளுங்கள். ஓ ஆமாம், எனக்கு நிக்கோல் மாதிரி சாக்லேட் விளக்கு வேண்டும். என்ன? என்ன? அது செய்யப்படும். ஹே, நீ எங்க போன? விளக்கு எங்க? குட்டீஸ் இல்ல. கேரட். ஆமா. அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கிறதே. ஓ ஓ, அதை பாருங்கள். இப்போது மிட்டாய் மழை குறுக்கிறது. அது ரொம்பவே குளுமையானது. அதை இப்போது நான் பருக போகிறேன். அட, இனிப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சே. எப்படி இது? அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். என் விளக்கு கூட சாப்பிடக்கூடியதா இருக்கலாம். எழுதினே. ஓடுங்க. அப்படியா? இப்போது நான் 100 விழுக்காட்டு திருப்தி அடைந்திருக்கிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், நானும் திருப்தியாக இருக்கிறேன். 3. சரி, 2. ஓ மை காட். நான் மிகவும் அதிர்ஷ்ட குறைவானவன். ஏண்டா? நீங்களா மீண்டும் வந்திருக்கிறோம்? நீங்கள் தான் முதல் ஒருவர். இல்லை, நீதான். சரி, கல், காகிதம், கத்தி. ஆமாம், நான் இதை பொறுத்தே சாப்பிட விரும்பவில்லை. இதை செய்யலாம். எப்படி? வாவ், என்ன இது? இது சாக்லேட். அப்புறம் சூப்பர். பாருங்கள், உள்ளே சாக்லேட் இருக்கிறது. அருமையானது. ரொம்ப பெரிது. ருசியாக இருக்கிறது. இப்போது உங்கள் முறை. பாருங்கள், நான் சாக்லேட்டை மிக விரும்புகிறேன். ஒரு நிமிஷம், இது சாக்லேட் இல்லை என்று நினைக்கிறேன். ஓ, நாம் உடனே சமையலறைக்கு செல்ல வேண்டும். இது அவர்களின் ஃப்ரிட்ஜ். பழுது இங்க பண்ணி கிடக்குது. அது போதும், நான் போதும் என்கிறேன். நன்றி நிக்கோல். பத்திரமா இரு. திறந்து பாரு. ஓ, என்ன ஒரு அழகான நாய். அது ஒரு இனிய குருவி. ஜூலி, எங்களின் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும். சிஏ ஷீப்ஸ். இது மிக குளிர்ந்தது. நீ பார்க்க விரும்புகிறாயா? பார்ப்போம். எனக்கும் ஒரு நாய் கிடைத்தது. வணக்கம் நண்பா. உனக்கு எலும்பு வேண்டுமா? உனக்கு இதை நிச்சயமாக பிடிக்கும். அது வித்தியாசமாக இருக்கிறது. அவனுக்கு பசிக்கவில்லை. நாம் விளையாடலாமா? தொடு அத. போ. உங்களுக்கு இந்த பொம்மை எப்படி இருக்கிறது? உளம் எனலாம். உங்கள் விடிவு வருகை. வேலை செய்யவில்லை. இது ஏன் இத்தனை இனிய வாசனையாக இருக்கிறது? இது தெளிவாகவே தெரிகிறது. இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது. எப்படி நான் யூகிக்கவில்லை? சுவையாக உள்ளது. ஐயோ, எதுக்கென்றதை பார்த்தீர்கள்? நாயை சாப்பிடுகிறார்கள். ஈவல் ஜூலியுடன் அவருடைய நீங்கள் எங்கே மகன். போகிறீர்கள்? உன்னை பார்த்து நான் பயப்பட்டு இருக்கிறேன். என்ன? ஓ, மன்னிக்கவும். ஒரு நகைச்சுவையான வணக்கம், மனிதன். நிகோல். பரவாயில்ல. ஆஹா, என் பிளேட்டில் மலமோ. அந்த கொடுமையான ஈக்கள்.
அவை எல்லா இடமும் இருக்கின்றன. விரைவாக இங்கே வா, நமக்கு ஒரு அவசர நிலை உள்ளது. சரி, வணக்கம். இது அனைத்து தயாராக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் நான்? நான் மாமியில் எடுக்க ஒரு சிறு பையை எடுத்து வருகிறேன். இது உன்னை இனி தொந்தரவு செய்யாது. நன்றி. ஆம், வணக்கம். நிக்கோல், பொன் பாக்கம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, இனி என்ன செய்வது? நாம் சென்று பார்த்து பார்க்கலாம். பாவம். ஒரு நிமிடம் தருங்கள். இது உண்மையானது இல்லை. இது சாக்லேட். இதுவெல்லாம் சுமார்தான். நான் உனக்கு இதை சாப்பிட விட முடியாது. சரி, ஏதாவது முக்கியமானது. இதோ இந்த சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கு. ஆஹா, அடடா, நான் இங்க இருந்து கிளம்புகிறேன். படிப்பேன். அருமை. என் வீட்டை என்ன வச்சு அலங்கரிக்கலாம்? என்னிடம் எதுவும் இல்ல, மீதம் இருக்கிறது. சொப்பனம். எதற்கு நான் ஏங்கினேன்? ஓ, ஒரு குக்கி. இது கடைசியா இருந்ததே சோகமாக இருக்கிறது. இதை எப்படி சாப்பிட முடியும்? அமைதியாக இருங்கள் பெண்களே. இந்த குக்கி எனக்கு சக்தி கொடுத்து விட்டது. இப்போ எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. நேற்று கழிவகத்துல ஒரு அழகான பரிசு பெட்டி பார்க்கின்றேன் என்று நினைக்கிறேன். பொங்கல். அற்புதம். பாருங்கள், ஒரு செய்தித்தாள். ஓ, ஆம் 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 ஆம். வா, தோரண வர்ண சீட்டு. அதை வீட்டிற்கே ஒட்டி கிடக்கலாம். மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆமாம் ஆமாம், இப்பொழுது நல்ல தோற்றமாக இருக்கிறது. ஓ, முட்டை நாற்காலி என் கூரையில் அற்புதமாக இருக்கும். நல்லா இருக்கிறது. அண்ணா மைக், இது மிகவும் மோசமாக இருக்கின்றது. என்ன? அதை பற்றி பார்க்கலாம். அவர் என்ன செய்கிறார்? இது கொண்டு நான் ஒரு அழகான கிறிஸ்துமஸ் மரம் தயாரித்து அனைத்தையும் அலங்கரிப்பேன். ஒரு வினாடி. பனை கொத்துகள். நான் ஒரு மேதை. மற்றபடி எனக்கு ஆப்பிள்கள் மிகவும் பிடிக்கும். எனக்கு கைக்கு ஒரு முழு பியாக்கே இருக்கு. அதை எனது மரத்துடன் அலங்கரிக்க முடியும். ஹே ஹே. ஓ, அதை பாருங்கள். நீங்கள் அனைவரும் நிச்சயமாக நமது கிறிஸ்துமஸ் மரத்திற்கு பனிக்கோலம் தேவை. அதிசயமாக இருக்கிறது. நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஊடலாட்டை பெறுவோம். பண்டிகை கால மனநிலைக்கு வந்துவிட்டேன். நான் என்ன செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நிறைய அலங்காரம் வேண்டும் என்று நினைத்தேன். ஓ, என்ன நடக்கிறது? நிறுத்து. ஓ, அது மைக் கிட்டிய பார்த்தாச்சு. பரவாயில்லை ஹென்றி. ஹலோ. அடுத்த முறை என்னை அவமதிக்காதே. நீ மூச்சு விடலாம். ஓ, இந்த வெள்ளை காகிதம் என்னை யாராக நினைவுபடுத்துகிறது தெரியுமா? இது பனி போல உள்ளது. ஆமாம், நான் டாய்லெட் பேப்பரை பயன்படுத்துகிறேன். நீங்கள் என்னை கேள்விப்பட்டீர்கள். சரி, என் வீடு மேலும் அழகாகவும் விழா காலத்திற்கேற்றதாகவும் மாறும். மேலும் இதிலிருந்து ஒரு தொலைநோக்கி உருவாக்கலாம். ஓ ஓ, பிரிட்னி மூக்க உரைக்கிறாளா? சரி, கவலைப்படாதே. மாண்டி. ஆஹா, அவள் எப்போதும் போல ஆட்டோகிராப் எழுதி கொண்டிருக்கிறாள். அப்படி கொண்டு போகவில்லை மகாதேரா. வீட்டை அலங்கரிக்க எனக்கு உதவினால் பின்னர் உனக்கு கையோபம் கிடைக்கும். நான் உன்னை பிடித்தேன். எல்லாம் இப்போது தயாராக இருக்கும். நன்றாக இருக்கிறது. நான் காத்திருக்கிறேன். என்னுடைய அறையை வரைவதற்கு தொடங்கலாமா? தீச்சாயம் அமிழ்த்தாலும் கூட உன்னால் ஆகினால் செய்யவே செய்வேன். நீ அழகாக இருக்கிறாய். உன்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லை.
ஆ, என்ன? ஓப்ஸ். அந்த ரசிகர்கள், அதற்கு முடிவே இல்லை. அதுவே உங்களால் செய்ய முடிகிறதையா? ஒரு நிமிடம். இப்படிப்பட்ட அற்புதமான மாலையை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கட்டும். அலங்காரத்தையும் பாருங்கள். அது சொல்லாயலன் சிவப்பு. கிறிஸ்துமஸ் மரம் நன்றி. எனக்கு மகிழ்ச்சி. இதோ ஒரு கையொப்பா. ஆனால் தேவையற்ற முத்தங்கள் வேண்டாம். குட்பை. பை பை. நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று காணாமல் போய்விட்டது. என் கிறிஸ்துமஸ் மரத்தை கூப்பிட வேண்டும். ஆம், வணக்கம். ஆம், நான் இங்குதான். இனி எங்காகவும் உழைக்கணும். எனக்கு கூடுதல் பணி தேவை. அவை அது அழகாக இருக்கிறது. இதோ உங்கள் பணம். எனக்கு இது பிடித்திருக்கிறது. ஒரு பண்டிகை கோடை மற்றும் ஒரு செல்வி நிச்சயமாக. ஓ சரி, முதலில் ஒரு வீடியோ எடுக்கலாம். பிரிட்னி, மிகவும் விவசாயம். ஹலோ இனிமையானவளே, உன்னுடைய உதவி அவசரமாக தேவை. ஹே, நீங்கள் அறையையோ இல்லையோ பூச வாய்ப்புள்ளது. பெரிது. ஓ ஓ அன்பே, சரி, இப்போ எனக்கு அது எல்லாமே நான் போடும் உடை போல தங்கமாக இருக்கணும். பாய் பாய். நன்றி. ஓ, இது அழகாக இருக்கிறது. நாங்கள் இங்கே ஒரு சவாலை சந்தித்து வருகிறோம். நான் வெற்றி பெற வேண்டும். ஹலோ, சரி, என் வடிவமைப்பாளர், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது என்ன மொத்தம்? ஹூம், என்ன? நீங்கள் என்ன பாக்குறீங்க? சராசரி. என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியும். செம்படர் கொண்டு தொடங்குவோம். அது இப்போது ஃபேஷனில் இருக்கும். அந்நியவர்களால் உங்க வீட்டை பெரிய புத்தாண்டு விருந்து ஆக்கி விடுவேன். அது தங்கத்தை விட பிரகாசமாக இருக்கும். தங்கத்தை பற்றியே பேசுகிறேன். எனக்கு இங்கு சில தங்க கட்டிகள் உள்ளன. அட, இங்கேதான் இருக்காங்க. ஒரு சிறந்த சின்ன தொடுதல். ஒரு சிறந்த சின்ன தங்க வீட்டு. ஹா, எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம். சரி. ஹோ, மறந்து போச்சு. இது என் புத்தாண்டு அதிசயம். இந்த கிறிஸ்துமஸ் மரம் எப்படி இருக்கு? வாவ், அது அற்புதமானது. நீங்க வேற லெவல் மேதர். உங்களுக்கு உதவி செய்ததில் மகிழ்ச்சி. என் பொண்ணான வீட்டிற்கெல்லாம் தேவா வெறும் பணத்தின் முதுவெளி போல இருக்கிறது. வா, நான் அதை பிடிக்கிறேன். ஏய், சிறிய திருடன், என் பணத்தை திருடாதே. உன் வீட்டுக்கு போ. அத வில்லைன்னு நான் சொல்ல முடியுமானால்? ஏய், நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் இன்னும் முடியலை. என் வீட்டுக்குள் அலங்கரிக் நிறுவலாம். போலிவான பாய்களை பார்த்து தாழ்த்து. இப்போது சுவர்களை அலங்கரிப்போம். எனக்கு நில வேண்டும். என் கைகளும் தேவை. அதை யார் எடுத்துக்கொள்வார்கள்? என் கையெழுத்துக்கள் எல்லா சுவர்களிலும் உள்ளன. இது நன்றாகவும் எவ்விதமாக இருக்கும். சிறிது பச்சையை சேர்ப்போம். வாவ், மஞ்சள் மற்றும் சிவப்பு. அடுத்து போகலாம். நமக்கு சில அலமாரிகள் தேவை. அருமை பைன்கோன்கள், மேலும் ஒரு கிறிஸ்துமஸ் மரம். கண்டிப்பாக எல்லாமே மிகவும் கொண்டாட்டமாக இருக்கும். அதை பாருங்கள், என்ன அழகானது. வாவ் வாவ் வாவ். சரி சரி சரி. கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள் எவ்வளவு இருந்தாலும் குறைவே. சம்மதிக்கிறீர்களா? இதோ அந்த விளக்கு. நான் என்ன செய்றேன் என்பதை நீ அறிவியா?
எனக்கு சில வினாடிகள் கொடு. வா. அதுவே அழகாக இருக்கின்றது. அது ஒரு சிறிய பனி மனிதன். சரி. ஓ, எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. ஓ, ஒரு பழைய புத்தகம். அது நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். மலைகளுடன் ஒரு கிராமம். சரி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, இது ஒரு ஜன்னல் போல உள்ளது. எனது விருப்பமான சூடாவை சாப்பிடலாம். உணர்ந்து கொள்வீர். உங்களுக்கு ஒரு லைஃப் ஹாக் வேண்டுமா? நீங்கள் கான்களால் ஒரு மேசை உருவாக்கலாம். இப்போது புத்தாண்டை கொண்டாடத்துக்கு எல்லாம் தயார். இது மிகவும் விருந்தாளியாவானது. நண்பர்களே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆஹா, இது ஒரு பீன் பேக். ஆம், அருமை. என் வீட்டை அலங்கரிக்க ஈயோடு இருந்து தொடங்கலாம். முதலில் குளிர்காலத்தில் என்னை உஷ்ணமாக வைத்திருக்க அடியில் ஒரு மெல்லிய கம்பளி போடுகிறேன். மேலும் ஒரு பளபளப்பான நட்சத்திரத்தையும் மேலும் சில ஞான் காட்சி பலகைகளையும் தொங்க விடுவோம். என் சுவர்கள் இப்போது அற்புதமாக தோன்றுகின்றன. மேம், நன்று. அங்கே ஹார்ட்டின் வடிவத்தில் சில அலமாரிகள் வைக்கும். என் அழகான அலங்காரங்களை, எனது அழகான அரச கொடிமுடி மற்றும் என் மாட்சிமையான ஐஃபல் கோபுரத்தை அங்கே வைக்கிறேன். அது எனக்கு பாரிஸில் கொடுக்கப்பட்டது. ஒரு வீட்டை அலங்கரிப்பது மிகவும் சந்தோஷமானதும் பரபரப்பானதும் ஆகும். ஒரு மேசையை ஒரு கண்ணாடியுடன் மூலையில் வைக்கிறேன். என்னையே பற்றி ரசிப்பேன். பின்னர் நகங்களை செம்மைப்படுத்துவேன். அழகு. என்னுடைய அனைத்து மேக்கப்பும் இங்கே பொருந்துமா என ஆய்வேனாம். இப்பொழுது பரிசோதிப்போம். ஆமாம், இது ஒரு அதிசயமே. கிறிஸ்துமஸ் மாட்டில் எங்கள் பெற்றோர் எப்போதும் இதை தொங்குவிக்க முடியும். அது எனக்கு தெரியுமா? அவை சிலிண்டர்கள், பிராண்டட் சிலிண்டர்கள். நிச்சயமாக. காத்திருக்கவும். மென்மையான மேல்குட்டிகளை சாண்டு வருவோம். இப்போது அபாரம் இருக்கும். அழகானதாகவும். மூவா. வணக்கம் அனைவருக்கும். இந்ததை நான் விரும்புகிறேன். ஆமா, அக்க எல்லாம் மோசமாக நைத்தா. நாம் இதை அவசரமாக சரி செய்ய வேண்டும். ஓ, அந்த மெத்தை போன்ற குஷன்களை பாருங்கள். மேல் பகுதியில் என் நண்பர்களுக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும். ஓ, பொன்னிற அச்சுகளே, நிச்சயமாக. வாவ், அதை பாருங்கள். ஆமாம், தொடரும் நேரம். நிச்சயம் சில கூடுதல் பொன்னழகும் கிறிஸ்துமஸ் அலங்காரமும் வேண்டும். வாவ், அற்புதம். என் எல்லா பொருள்களுக்கும் கட்டாயமாக சில அலமாரிகள் வேண்டும். அந்த கிரீட வடிவங்கள் அருமையாக இருக்கின்றன. ஓ, எனது அனைத்து அலங்காரங்களையும் அங்கு வைக்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறேன். ஓப், இது மிகவும் விலை உயர்ந்த விஷயம். அழகாக இருக்கிறது. மூலையில் நான் ஒரு மேசையை வைக்கிறேன். ஆனால் ஒரு டேபிள் மட்டும் அல்ல. இந்த அழகான தேவதையை பாருங்கள். மேலும் சிற்றூட்டு பொருட்களையும். நல்லது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. எனக்கு ஒரு டிவி தேவை. நான் புத்தாண்டு காமெடி படங்கள் பார்க்க முடியும். அம்மா, இது ரொம்பவே சிரிப்பானது. நல்லது. எல்லோரும் படுக்கைக்கு செல்லவும். சாண்டா கிளாஸ் விரைவில் வருவாரு மற்றும் பரிசுகள் கொண்டு வருவார். நல்லா தூங்குங்க. ஹோ ஹோ ஹோ, பிரிட்னி அவளுக்கு இந்த பொன்னான பரிசு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். மேண்டிக்கு நம்ம அழகு குயின் நான் ஒரு ஆடம்பரமான பரிசும் வாங்கி இருக்கிறேன். மற்றும் ஓ நான் இங்கே இல்லை. சாண்டா, அவர் எங்களுக்கு பரிசுகளை கொண்டு வந்தார். உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இது என் கனவின் பர்கர்.
நன்றி சாண்டா. வேவ், எனக்கும் எனது பரிசு மிகவும் பிடிச்சிடுச்சு. ஓ வேவ், ஒரு வளைய வடிவில் ஒரு பிங்க் லாலிபாப் வேண்டும் என்று எப்போதும் நினைத்தேன். இது அருமை. கூல், இருங்கள். என்னிடம் ஒரு சதுப்பு நில கேக் இருக்கிறது. இது மிகவும் இனிப்பு. எனக்கு இது பிடிக்கும். நம்ப முடியவில்லை. ஷாண்டா அவரது இல்லத்துக்கு திரும்ப பறக்கிறார். ஹுரே! அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களிடமுள்ள சிறந்த கஃபேகளுடன் பார்வையாளர்களை வரவேற்கத்தினால் எல்லாவற்றையும் தயார் செய்வோம். என் டோனட் காஃபே வண்ணமாக்கப் போகிறேன். மற்றுமின்றி அதை அலங்கரிக்க நான் ஒரு பெரிய டோனட் சுவற்றில் தொங்க வைக்க வேண்டும். அதற்கு தடாலடியில் சில தட்டைகள் இருக்கும். இங்கே மற்றவைகளை வைக்கிறேன். அதை கொண்டு எனது விருப்பமான டோனட்டுகளை அலங்கரிக்க முடியும். இப்போது நான் முடித்த டோனட்ஸ்களுக்கு ஒரு கவுண்டரை அமைக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தனது விருப்பப்படி ஒன்றை தேர்வு செய்ய முடியும். சரி, நான் கூன்பாரில் டோனட்டுகளும் வைக்கும். இதனால் யாரும் கைகளில் அழுக்கப்படாமல் இருக்க முடியும். அற்புதம். முடிந்தது. அதை பாருங்கள், அது ஸ்ட்ராபெரி சாக்லேட் நீரூற்று. நீங்கள் இங்கே டோனட்ஸ் மூழ்க வைக்கலாம். அடுத்து யார்? இப்போது என் வரசுரா. எனக்கு ஐஸ்கிரீம் குச்சி கிடைத்தது. சுவர் மீது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர்கள் சிலவை போட வேண்டும். அது போதுமானதாக இருக்கும் என நினைக்கிறேன். இப்போது ஸ்பிரிங்கிள்ஸ் இயந்திரங்களை அமைக்க வேண்டும். அதனால் ஒவ்வொருக்குமே தங்கள் சொந்த ஸ்பிரிங்கிள்ஸை பெற முடியும். அவையானது மிகவும் சுவையுடன் மற்றும் வண்ணமயமாக சுவையாக இருக்கின்றது. இப்போது நாம் எல்லா ஐஸ்கிரீம் சுவைகளையும் வெளியிட போறோம். எனக்கு தெரிவு செய்ய பல உள்ளன. நிறைவு செய்வது என்பதால் கோடுகளுடன் பலகையை வைக்க வேண்டியது மட்டுமே உள்ளது. நான் எல்லா தரப்பட்ட இனிய பொருட்களுடன் அவற்றை அழகுபடுத்தினேன். இது கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. சரி, வாடிக்கையாளர்கள் வருவதற்கு முன் அனைத்தையும் தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். இது என் உணவு பேக்கேஜிங். சரியானதாகும். மேலும் மெனு. ஆஹா, என்னை இவை பிடிக்கிறது. அப்போது எஞ்சியது இதை கிளப்பி எரித்து விடுவதே. இது சரி. ஆஹா, உங்கள் உணவகங்கள் மிகவும் குழு ஆக இருக்கின்றன. முதல் பாஸ்போர்ட்டுகள் வருக்காக நான் காத்திருக்க முடியவில்லை. ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் உணவகத்தை மட்டும் தவிர்க்காமல் புல்வெளியையும் தவிர்க்க வேண்டும். ஓ ஓ, அது நல்லதே. ஒரு உள்ளூர் காவலர். இந்த பெண், அடடே, அது ஒரு டோனட் காப்பேவா? எனக்கு அவத்தம் ரொம்ப பிடிக்கும். ஹாய், நீங்கள் விரும்பும் டோனட்கள் எதையும் தேர்வு செய்யுங்கள். இதை வேண்டும். ஓ, திருடன் என்றால் என்ன? எனக்கு மிகவும் பசித்திருக்கின்றது. இந்த சிறிய டோனட் எடுத்துக் கொள்ளலாமா? என்ன? உனக்கு டோனட் வேணுமா? உனக்கு அதை கிடைக்காது கேஜ் நினைக்கிறேன். சரி, நான் உனக்கு வாங்கி தர தயாராக இருக்கிறேன். நீ சிறையில் இல்லாதவரை அது ஒரு சிறந்த தேர்வு. உனக்கென்று புதியது சுவையான ஸ்ட்ராபெரி சாக்லேட் மற்றும் பாலை சாக்லேட் டோனட் தயார் செய்கிறேன். மேலே சில அழகான கலர் ஸ்பிரிங்கிள்ஸை சேர்த்துக் கொள்கிறேன். இப்போது நாம் செல்கிறோம். இவை விசித்திரமானவை. சரி, திருடர்கள், நாம் நிலையத்திற்கு போவதற்கு முன் உணவருந்தலாம். அதிசயம். வடவா. எப்பொழுது இது எனக்கு வருகிறது? ஓ, இருங்கள். என்ன, ஒரு நிலநடுக்கமா? அது பெரிய தோழன். இதை இங்கே வைத்து என்ன? எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஆஹா, அபாரம். அதை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் என உறுதியாக இல்லை. நான் அதை எனக்கு தானே எடுத்துக்கொள்கிறேன். நான் அதை பற்றி மிகவும் ஆவலுடன் இருக்கிறேன். அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, அது கிடைச்சிட்டது. நீங்கள் என் கவியை சீரழிக்கப் போகிறீர்கள். உன் கண்களை கவனிக்க. கிரீம். அதுவே அருமையாக இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. டோனட்ஸும் ஐஸ்கிரீமும்.
ஆம், வணக்கம். நீங்கள் மெக்டொனால்ட்ஸில் இருக்கிறீர்கள். அருமை. நான் உங்களுக்கு ஒன்றை தயார் செய்ய போகிறேன். இது உங்களுக்கு எனது தனிப்பட்ட உணவு. இது மெனுவில் கூட இல்லை. நான் அதை சிறப்பு விருந்தினர்களுக்கே மட்டுமே செய்வேன். நாக்ரெட்ஸ், சீஸ். இப்போது அதை மடித்து முடிந்து விட்டது. நான் இதையெல்லாம் சுருட்டி ஒரு சிறப்பு மூடுதலில் வைக்கப் போகிறேன். கொஞ்சம் அரிசி சேர்க்கிறேன். இந்த பொம்மையும் உங்களுக்கு பிடிக்கும். அப்பா, அவள் என்னை போலவே இருக்கிறாள். சரி, இதை உங்க ஹாப்பி மீல்குள்ள போடலாம். ஓ, உள்ளே போ. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? ஆமாம், சரி. உங்களுக்கு சில பெப்சியை கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் நிச்சயமாக மிகவும் மிகவும் விரும்புவீர்கள் என நினைக்கிறேன். அதில் ஒரு சுருட்டையை வைப்போம். முடிந்தது. அருமை. இது ஏய், நீர் பணம் செலுத்த வேண்டும். மாலை வணக்கம். உங்களிடம் மிகவும் சுவையான ஐஸ்கிரீம் இருப்பதாக எனக்கு கூறப்பட்டுள்ளது. நான் சுவைக்கலாமா? அருமையான தேர்வுகள். ஆனால் நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் தருவீர்களா? சரி, நாம் உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்து தருவோம். மேலும் ஒரு சாக்லேட் கோன். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். நன்றாக இருக்கிறது. ஆனால் எனக்கு இதைவிட பெரியது வேண்டும். இன்னும் பெரியதா? பிரச்சனை இல்லை. அதிகமா? சரி. ஆம், அதுதான் என்ன விதமா தேவை. சுவையை பார்ப்பதற்காக காத்திருக்க முடியாது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். ஆகையால் நான் என் கையெழுத்து சாக்லேட் சர்பையை சேர்க்க போகிறேன். இது நிச்சயமாக ஒரு சாக்லேட் குண்டு. பார்ப்போம். அற்புதம். ஓ, எது வியாழக்கிழமை என் உணவகம்? எனக்கான ஒரு பர்கர் தயாரிக்கவும். நன்றாக செய்கிறோம். நாம் இன்று புதன்கிழமைக்காக ஒரு பர்கர் செய்வோம். இது அவளின் இன்னொரு நாள். அதற்கு பிறகு அவள் அனுபவித்துள்ளது. இப்போது சில புளூபெரிகள் மற்றும் பால் தேவை. இதையெல்லாம் குழைத்து விடலாம். மீதமுள்ளதை சிறப்பு கோப்பையில் ஊற்றி பரிமாறினால் போதும். சாப்பிடுங்கள். நன்றி. அது நன்றாக தெரிகிறது. நான் ப்ளூபெரிகளை முயற்சிக்க இருக்கிறேன். முட்டைக்கோஸ். MG. என்ன நினைக்கிறாய்? ஓ, இது ஆரம்பிக்க போகிறது. ஆம், ஷேக் ஒரு வெடிக்கும் பானம். நான் உனக்கு எச்சரிக்க மறந்துவிட்டேன். ஓ, இது நிறைய வாடிக்கைதாரர்களாக இருந்தது. நீங்களும் ரொம்ப பிரபலமா இருக்கீங்க. முதலில் 4 வீட்டை இளஞ்சிவப்பு நிறத்தில் வைக்கப் போகிறேன். சரி, அதற்கான சரியான உடை எனக்கு தேவை. எந்த நிறத்தை தேர்வு செய்யலாம்? இளம் இளஞ்சிவப்பாக இருக்கட்டும். இது மேற்புறத்துக்கு சிறப்பாக இருக்கும். மற்றும் வீட்டிற்கே சேர்க்கவும். எனக்கு தெரியாது. கேட்டதற்கு நன்றி. அடுத்து முழுமையான மகிழ்ச்சிக்கு சில விவரங்களை சேர்க்க நேரமாகிவிட்டது. ஒரு ஒளிக்குச்சி எடுத்துக்கொண்டு இப்போது களிமண். ஓ, என்ன கரிசனம்! நன்றாக இருக்கிறது. ஓ, வணக்கம். நன்றி. நில்கிறேன். இங்கே இருக்கிறேன். சரி, போறோம். இந்த அழகை பாருங்கள். அழகிய மிருகத்தோல். இது என் வீட்டிற்கு சத்தமாக இருக்கும். சில பலூன்கள் சேர்ப்பது எப்படி? ஆச்சரியம். ஹே வென்ஸ்டே, என் வீடு எப்படி இருக்கு? SCY Pink. Always Samaria is to work here in your entry show. As home Krisam Sharon சரி. Kaso. ஓ இறைவா. ஓ, வெட்னஸ்டே, உனக்கு நல்லாவா இருக்கு? எப்போதும் போல ஓகே தான். Selsertsen Slake Ice to Kran. இப்போது என் வீடு கருப்பாக வண்ணம் பூசப்பட்டுள்ளது. சில விவரங்களை சேர்க்கும் நேரமாயிற்று. கல்லறையிலிருந்து எழுந்து என்னை வரும் அழகாக்க உதவுங்கள் ஜாம்பிகளே. வணக்கம் மேடம். ஆமா, எல்லாத்தையும் செய்யலாம். இது அழகாக இருக்கிறது. ஓ ஆமா, சரி, நான் வேலை செய்கிறேன். அது ரொம்ப பழக்கமானது. சில விவரங்கள். இந்த சுகுழி பாருங்கள்.
நாங்கள் மிகவும் பைத்தியமான ஒன்றை உருவாக்கப் போகிறோம். என்ன சொல்றேன்னா shit. அருமை. அந்த கூரையை நீங்கள் இப்போது எப்படி விரும்புகிறீர்கள்? இது அற்புதமான வடிவமைப்பு. சில எலும்புகள் சுவர்களில் இருக்கின்றனவா? ஓ, முதுகெலும்பு கூடு. ஓ, இந்த மண்டையை பாருங்கள். என்னுடைய நினைப்பில் இது புதன்கிழமைக்கு பொருத்தமானது. நன்றாக இருக்கிறதா அம்மணி? சரி, இதோ வாக்களிக்கப்பட்ட கூலி. இதை மாண்டு பெற்றான். நன்றி அம்மா. பாதி இன்பமாக உள்ளது. கனவுகள் செல்லும் பேரதிர்ச்சி கனவுகள். அது சரிதானே? மேல் மாடிக்கு சென்று என் பிணியடங்கிய கோஷத்தை காவல் செய்யுங்கள். கேளுங்கள், அவசர செய்தி. நமக்கு புதுமையான அக்கம்பக்கத்தவர்கள் இருக்கிறார்கள். நான் பார்வி. அவள் புதிய இடம் எங்கள் அக்கம்பக்கத்தை ஒளிவிடுகிறது. நீ நம்ப மாட்டாய், ஆனால் மிகவும் இருண்ட மற்றும் பயங்கரமான இடம் ஒரு கல்லின் தூரத்தில் உள்ளது. இது புதன்கிழமை. நேரலை அறைக்கு ஒரு சிறிய புன்னகையை தருகிறாயா? கேமராவை ஒதுக்கி வையுங்கள். ஆனால் படம் எடுக்க அனுமதி இல்லை. அதே, எனது பூங்காவை பாதுகாக்க நேரம் வந்துவிட்டது. சரி, இந்த மரத்திலிருந்து தொடங்குவேன். தற்போது இதற்கு புது பின்னணி கொடுக்க வேண்டும். அது ஒரு கட்டம் போல. அமைதி. முடிந்தது. சரி, இப்போது அதை நீரேற்ற நேரம். இந்த மரத்தில் பூக்கள் மலர வேண்டும். அடடா, நாம் அதை செய்ய வேண்டும். அங்கே என்ன நடக்கிறது? எனது தலைவும். சரி, எனது பாதை முடிந்து விட்டது. நான் எனது பிடித்த ஆடை அணிந்து ஒரு காக்டெயில் கையில் கொண்டு கொஞ்ச நாட்கள் தத்ராவையில் சஃப்ளையாக போகலாம். நீ என்ன சொல்கிறாய் புதன்கிழமை? என்னை பரம சந்தோஷமாய் இருக்கிறது. அதை நான் பார்க்க முடியாது. என் புல்வெளியில் பூக்களோ காதலிகளோ இருக்க மாட்டார்கள். எனக்கு பிடித்தவங்காளிகளின் கல்லறைகள் முடிந்ததெல்லாம் சிறந்தது. அவற்று வழி எனக்கு என்றென்றும் உயிருடன் உள்ளனர். ஐஞ்சூர்ஹாண்டி ஃபர்ஃபரீட் சிவப்பு கம்பளமும் கூட்டத்திற்கு மண்டை ஓடுகள். இது முழுமையா செம்மையா தெரிகிறது. நல்லா இருக்கின்றது. புதன்கிழமை என்று அவர் என்ன பண்றாருன்னு நான் ஆச்சரியப்படுகிறேன். இது மிகவும் விசித்திரமாக உள்ளது. பார்ப்பது நல்லது அல்ல. And the rich dear buying is selling a near so. நன்றாக இருக்கிறது. ஓய், ஆனால் எனக்கு வீடு தேவை என்பதை நான் உணர்கிறேன். ஜாஸ் பலகை கருவை கொசுக்கம்பம் மற்றும் மேலும் உள்ள பயங்கரமான படம். என் வீட்டில் எனக்கு போதுமான கருப்பு பச்சை கூரைகள் இல்லை. ஆஹா ஆஹா ஆஹா, மிகவும் நல்லது. ஆஹா, சரியானது. என்னுடைய வீட்டில் உள்ளெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஓ, நன்றி நன்றா. நான் உன் நன்றா. எனக்கு நீ ரொம்ப பிடிச்சவனா? உங்கள் மார்பை பந்தமாக பயன்படுத்துவேன். வணக்கம். இது கிழ்ச்சி அடையுங்கள். இறங்கி இருக்கின்றது. பாருங்கள், தயாரிப்பு. நீங்க சடல் வரேன். Sai Aircrewa, Gushina Segal, Eritsa in King's Rollitery. Bye, right there, go. எந்த நஷ்டமும் இல்லை. அப்படியே போடுங்க.
Deixa eu workling o chef from Rome areas like Windows or ela higher slash the area out jeans with the way to அது என்ன? நானும் சுவர்கள் அலங்கரிக்க விரும்புகிறேன், ஆனால் அதை என்னுடைய சுலபமான முறையில் செய்து விடுகிறேன். அந்த துள்ளலான இதயங்களை பாருங்கள். மற்றும் ஒரு நெகிழும் பாயை தரையில் போடலாம். இப்போது நான் இங்கே ஓய்வெடுக்கலாம். எனது அழகு சாதனங்களுக்காக ஒரு மேசையும் வேண்டும். உடன் என் பிரதிபலிப்பை பரவசமாக பார்க்க ஒரு கண்ணாடியை கட்டலாம். என்னிடம் நிறைய மேக்கப் உள்ளது. நான் எல்லாம் ஒழுங்குபடுத்த போறேன். அருமை, நான் அற்புதமாக இருக்கிறேன். ஷெல்வுகள் எப்படி? என்னால் சரியாக இருக்க முடியும். முதலில் பூக்கள், என் விருப்பப்படம் மற்றும் சார்ஜ். நிச்சயமாக அது எனக்கு மிகவும் பொருந்தும். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பார்பிக்கு அனுப்பிய அழைப்பு என்ன? அந்த வேறந்தின மக்கள் எப்போதும் வரும்போது பரிசுகளை கொண்டு வருகிறார்கள். நான் எனது சிறப்பு உணவை அவளுக்கு கொண்டு வருவேன். மார்மலேட் ஐஸ், ஸ்ட்ராபெரி சிரப். மோசமில்லை. ஓ ஆம். ஹே நண்பர்களே, இப்படி எந்த ஒரு சிறு தின்பத்தை குறித்தது? இந்த கண்கள் மோசமாக அருவருப்பாக தோன்றுகின்றன. நன்றி புதன். உண்மையில் அது மிகவும் சுவையாக இருக்கிறது. உங்களுக்கு தேநீர் வேண்டுமா? தண்ணீர் இல்லையா? அம்மா, சரி. என்ன ஆச்சு? அது அற்புதம். ஏதாவது இருக்கா? என்ன? இப்ப செல்பிகள் சிரிச்சிங்க. வாவ், இது ஒரு அருமையான பார்ட்டி. சரி, ஏதோ குறைவாக இருக்கிறது. சரி, என்னிடம் வா. எனக்கு ஒரு பிரகாசமான கோட்டை வேண்டும். அதை செய்யலாம். உன் கோட்டை உலகிலேயே மிக ரோஷனமானதும் நிறமிகுந்ததுமானதாக இருக்கும். மேலும் மிகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். இந்த அழகான பார்பி இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள். மற்ற விவரங்கள். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். மேலும் ஒரு விஷயம். அப்படியா அப்படியா அப்படியா, எனக்கும் இதை வேண்டும். முடியாது, இந்த கோட்டையை வைரங்களால் அலங்கரிக்கப் போகிறேன். இது மிகவும் விலை உயர்ந்ததாக தோன்றும். நன்றாக இருக்கிறது. கிரீடத்தை மறக்காமல் இருக்கலாம். இந்த அழகை பாருங்கள், அது பிரகாசமாக இருக்கிறது. என்ன என்ன நடக்கிறது? நானும் என் கோட்டையை வர்ணம் பூசுகிறேன். இது மிகவும் வேடிக்கையான செயல்பாடு. ஓ ஹாம், இது முடிந்து விட்டது. இது சிறப்பாக இருக்கிறது. இதை தேவையில்லை, அதுவும் வேண்டாம். ஓ, இது சிறப்பாக இருக்கிறது. என் கோட்டையை அலங்கரிக்க நேரம் வந்து விட்டது. நான் பணக்காரன் அல்ல, ஆனால் பிளாஸ்டிசின் பயன்படுத்தி எல்லாவற்றையும் நிறமயமாக மாற்றுவேன். அப்படிதான். அது நம்ப முடியாதது. ஹூ, ஓ, என்னை இப்போதே சுத்தம் செய். ஆஹா, இது நல்லது. இதோ உனக்காக. ஓ,
நன்றி. ஓ, வணக்கம் அழகான பெண்ணே. நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். எனக்கு இந்த வீடு பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். அப்படியா 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 நாம் முன்னேறுகிறோம். இந்த அழகான சிற்பத்தை பாருங்கள். இது ஒரு நீரூற்று. ஆஹா, உங்களுக்கு இது பிடிச்சது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஓப்ஸ், இதோ என் கோகா கோலா. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். மேலும் நான் என் சொந்த நீரூற்று செய்ய போகிறேன். கோகா கோலா மற்றும் மெண்டோஸ். எனக்கு தெரியும், இது சிறந்தது. கூரே, நீ என்ன நினைக்கிறாய் பிபி? இது வெறுமனே நகைச்சுவையாக இருக்கிறது. இங்கே வா, இதை சுழற்ற உன்னை தேவை. இது முடிந்துவிடும். இதோ மிஸ் பிபி. இது மிகவும் குளிர்ச்சியானது. இப்போது உள்ளமைப்பை தேர்வு செய்வோம். அது சரியானது. மிக சிறந்த தேர்வு. சரி, அடுத்ததுக்கு போகலாம். உங்களுக்கு மிக அழகான, நுணுக்கமான மற்றும் சிறந்த உள்துறை இருக்கும் என்று நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். எல்லாவற்றையும் உள்ளே வைப்பது இப்படித்தான். உலகின் மிக செல்வந்தமான கோட்டை. அந்த கருவிகளை பாருங்கள். இதோ. சரி, என் பொம்மை இங்கே வா. வாவ், மிகவும் வசதியாக இருக்கிறது. அது என்ன? ஏய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் சிறந்த இசையை பெறப்போகிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இந்த கோட்டை அழகாக இருக்கிறது. எனக்கு தெரியும். நான் பியானோ வாசிப்பதை விரும்புகிறேன். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஓ, இந்த கட்சிக்கு போகலாம். ஹலோ. நீங்க ரொம்ப நகைச்சுவையா இருக்கிறீங்க. அழாதே குழந்தை. சரி, நாமும் சுவாரஸ்யமான ஏதாவது செய்யலாம். இங்கே என்ன இருக்கிறது? அது எங்களுக்கு தேவையில்லை. நான் ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்த போகிறேன். இது முற்றிலும் சிறந்தது. நீங்கள் என்ன தெரியும்? நமக்கு பல நிறங்களில் தரை இருக்கும். ஒரு கொறிக்கல் வாங்குவோம். ஓ, இந்த அலங்காரத்தை பாருங்கள். வாவ், இந்த சுவர்கள் சிறப்பாக இருக்கின்றன. உடானே டிஸ்கோ பந்துகள். ஓ சரி, நான் என் காலுறையை கழற்றப் போகிறேன். அதை மணலால் நிரப்புகிறேன். மற்றும் டாடாம், நமக்கு சில குளிர்ச்சியான நாற்காலிகள் கிடைத்து விட்டது. கைஸ், சில இசைக்கான நேரம். ஆடுவோம். சூப்பர், எங்களோட சேருங்கள். கைஸ், அனைவரும் ஆடுங்கள். சரி, இசை மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஹே குழந்தை, எங்களிடம் வா. முடியாது. நான் இப்போது உங்கள் முடியை சீவ போகிறேன். இப்படித்தான். எனக்கு மிகவும் தூக்கமாக இருக்கிறது. எனக்கு ஒரு மென்மையான படுக்கை இருந்தால் நன்றாக இருக்கும். ஓஹோ பாவம். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். உனக்காக ஒரு பிரகாசமான மற்றும் வசதியான படுக்கையறையை உருவாக்குவோம். என் மேல் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் இங்கு மிகவும் வசதியாக உணருவீர்கள். நான் உலகிலேயே குளிர்ச்சியான படுக்கையை உருவாக்கப் போகிறேன். அப்படியே போகலாம். இங்கு உங்களுக்கு சிறந்த ஓய்வு கிடைக்கும்.
நீங்கள் இதை விரும்புவீர்கள். ஓ, அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. நான் பயப்பட போகிறேன், ஆனால் இல்லை. ஓ, இதோ பார்பி. சொல்லுங்கள், இது நீங்கள் விரும்பியது எல்லாம் தானா? இது மிகவும் வசதியானது. சிறிது பசுமை சேர்ப்போம். இது முழு தோட்டம். வாவ்! மேலும் உங்களுக்கு ஒரு புதிய நண்பர் இருக்கிறார். என்ன? எனக்கு ஒரு புதிய நண்பர் இருக்கிறாரா? ஆஹா, அவர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த அழகான படுக்கை அறையை பாருங்கள். மேலும் என் பொம்மைக்காக ஒரு முழு அலமாரி உள்ளது. ஆமாம், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உனக்கு எப்படி? அது நிச்சயமாக அற்புதம். எனக்கும் மிகவும் பிடிக்கும். அது மிகவும் மென்மையானதும் வசதியானதும். இது இல்லை. இது வேலை செய்யாது. இது சரியானது. உங்களுக்கு ஒரு உண்மையான நீச்சல் குளம் இருக்கும். இது ஒரு அற்புதமான பொழுதுபோக்கு பகுதி ஆகும். இது மிகவும் அழகாக உள்ளது. மற்றும் மிதவை நிச்சயமாக நன்றி. இதோ உங்களின் கட்டணம். பார்பி, உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. மகிழுங்கள். அப்படியா? சரி, இதை இங்கே ஒட்டி விடுவோம். இப்போது ஸ்பேஞ்சுகள். நான் ஒரு குளிர்ச்சியான சோஃபா செய்ய போகிறேன். ஆமா, இதோ ஒரு காபி மேசை, ஒரு செடி, மேலும் சில செயல்பாடுகள் தேவை. ஏன் ஒரு குளிர் வீடியோ பார்க்க கூடாது? இது உங்கள் அறை. மகிழுங்கள். இது மிகவும் நகைச்சுவையானது. எனக்கு இது பிடிக்கும். வாவ்! நாங்கள் உங்களுடன் சேரலாமா? நன்றி. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஹை பை. திறக்கிறது. மிளகாய் காரமா? என்ன? இல்ல. நான் அதை சாப்பிடக்கூடாது. ஆனால் நீ முதலில் முயற்சி செய். இல்லை, நீ முதலாவதாக இருக்க வேண்டும். என்ன? ஆனால் எப்படி? பசங்களே, முதலில் செல். நான் அவதை கவனமாக எடுக்கிறேன். எனக்கு காரமான உணவு பிடிக்காது. நான் சொன்னேன், இத சாப்பிடு. ஒரு நடமாடல். என்ன? அது என்ன? நம்பிக்கை. அது அல்ல. மிளகாய். ஓ மை. ஒரு கும்மாளத்துக்காக. ஓ, நான் தீயில் இருக்கிறேன். நான் வேண்டாம். அதுதான் சரி, ஆனால் நான் செய்யணும். இது உங்கள் முறை. சரி, அதனால் எனக்கு சாக்லேட் மிளகாய்கள் இருக்கு. நல்லது. இதையெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட போறேன். இனிப்பு. அதை நான் வைத்துக் கொள்கிறேன். சுவையானது. அவள் சிக்கலில் விருந்தாயிருக்கிறாள். ரொக்குங்கள். என்ன? நான் உண்மையில் நான் அதை ஒன்றிலேயே செய்ய வேண்டும். அப்படியே பொறுங்கள். நிறைய ஆக்சிஜன் இருக்க வேண்டும். மேலும் எங்களுக்கு நிறைய நீர் வேண்டும். ஆகையால் நீச்சல் குளம்தான். நீங்கள் எனக்கு பணிவிடை செய்ய தேவையில்லை. அது ரொம்பவும் நன்றா இருக்கிறது. அருமை. நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் நான் தான் முதலாவன். வாவ், அருமை. சிறந்தது. நான் அதை தேய்க்கிறேன். நாங்கள் ஒரு ஜின்னர். ஓ, ஒரு நிமிடம். அதற்குள் காந்தளி இருக்கிறது. பாருங்கள், நான் அதை என் வாயில் ஊற்றப் போகிறேன்.
வசிப்பது குளிர்ச்சி. நீர் அதிர்ஷ்டசாலி. ஒருபோதும் இல்லை. கீத், நீங்க பகிர விரும்புகிறீர்களா? பொறுக்கியவனாய். சரி, என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். அது பார்க்க தோன்றுகிறது. என் செல்லமே, என்னிடம் வா. இப்போ நான் உன்னை தேய்க்க போறேன். என்னை பிடிக்கும். இது கண்ணாடி. எது? என்ன நடக்கிறது? அது சரி. ஜீனி, வணக்கம். நான் உங்களுக்கு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன் என் மதிப்பிற்குரியவரே. நான் இதுக்கு வேண்டும். இதுக்கு நிறைய. எனக்கு பயமா? பாம். எனக்கு இது செய்யப்படும். அவர் எங்கே? ஒரு நிமிஷம். ஹா, அற்புதம். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமையாக உள்ளது. நிறுத்து. எனக்கு இனிப்பு அழகாக மிச்சமில்லை. சரி, கல், காகிதம், மூளை. என்ன? நான் முதலில் தொடங்க போகிறேன். ஓ, வாங்கலாமா? சரி, அதை நான் எப்படி செய்ய முடியும் என்று பார்க்கலாம். நான் என்னுடையதை சாப்பிட போகிறேன். இது மிகவும் சுவையானது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். அற்புதம். அவன் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அது திருப்திகரமாக இருந்தது. தொடங்கு நண்பா. சரி, இந்த முறை என்னுடையது. ஓ வா, நான் ஒரு பத்தி கூட கொறிக்க முடியல. மைக், தயவு செய்து எனக்கு உதவி செய். தூளாயிரு. எனக்கு தெரியும். இதை மூடி தட்டி நன்கு குலுக்க வேண்டியது. பிறகு அது எப்படி நடக்கும் என பார்க்கலாம். இப்போது அதை திறக்க மறி சுருண்டு தயார். நான் அதனை அரிசலாகவே சாப்பிட வேண்டுமா? சிந்திக்க வேண்டும். நாம் விஷயங்களை வெடிக்க விட போகிறோம். இதை மூடி போடுவோம். நன்கு பிடித்துக்கொள். நீங்க எங்க செல்றீங்க? அது என்ன? அணைத்துக் கொள்ள நேரமா? அது வேண்டுமா? ஆம். பையன் அதோ போங்க. உங்களுக்கு செய்து விடுகிறேன். தான் சென்று சாப்பிடுங்கள். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். முதலாளியாக இருக்க போகிறேன். இது ஒன்று. என்ன? ஒரு நாய்? எத்தனை அழகு! இதை அளவு கேள வேண்டுமா? ஓ தங்கமே, என்ன ஏடிஎஸ்ல நடக்கிறது? ஒரு நாய் பார்க்க. ஹேய், அது அருமை. ஆமா, நான் உன்னை முயற்சிப்பேன். ருசியானது. என்ன? நிக்கல், இரண்டாக முயற்சிப்போம். இல்லை, அது எனக்கு. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. கஞ்சத்தனம். விளையாடுவோம். நீ எலும்பு வேண்டுமா? ஒரு பந்தியில் விளையாட விரும்புகிறீர்களா? எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது பாருங்கள். ஓ வாவ், நீங்கள் விளையாடுகிறீர்களா? நான் என் நாயுடன் கூட விளையாடுவேன். நீங்கள் ஒரு எலும்பு விரும்புகிறீர்களா? இது ரொம்ப நல்லதில்லை. ஒருவேளை ஓசை இருக்கிறதா? என்னோட ஒரு பஃப் ட்ரோல் ஆகவும் அல்லது ஒரு டக்கி ஆகவும் பயனற்றது. நான் உன்னை ஏதாவது 20 சாப்பிடுவேன். அது சரியான தேர்வு. சுவையானது. எப்படி? அவள் நாயை சாப்பிடுகிறாளா? ஓ, வாய் திறந்து மாட்டிக்கிட்டேன். இது ரொம்பவும் நல்லது. ஐயோ, என்ன? என் நாய் தூய்மை கூச்சலிட்டது. 1 2 3 ஷுரு. ஓ, நான் தான் முதல் மனிதன். மீண்டும். ஓ, ஒரு கேமரா. சில புகைப்படங்களை தோண்டலாமா?
நினிகோல் நான் இப்போ பார்த்து கொள்ள முடியவில்லை. நீ ரொம்ப நகைச்சுவையானவள். என்னை தோன்றுகிறது எனக்கு ஒரு யோசனை உண்டு. நாம் ஒன்றாக படம் எடுக்கலாம். நான் அவனை பயமுறுத்த வேண்டுமா? சரி சரி, நான் ஒரு படம் எடுத்தேன், பார்ப்போம். சரி, என்ன? அங்கே ஒரு பலாத்காரி இருக்கிறது. அது நான் தான். ஓ, என்ன ஒரு கேள்வியாய். ஓ, எனக்கும் ஒரு கேமரா இருக்கிறது, ஆனால் உண்மையானதல்ல. ஒரு நிமிடம், அது சாப்பிடக்கூடியது. எவ்வளவு ருசியான இறைச்சி. ஓ, அந்த பிரகாசம் என்ன? இந்த கத்தி இப்போது சாக்லேட்டில் இருந்து செய்யப்பட்டுள்ளது. அதை உடைக்கலாம். சிறிய துண்டுகளை சாப்பிட குளிர்ச்சியாக இருக்கிறது. அவள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு கொஞ்சம் கொடு, தயவு செய்து. இல்லை, நான் தானே அதை சாப்பிடுவேன். அப்போ இந்த கேமராவை கடத்தி விடுவேன். இது எனது. குறைந்தபட்சம் ஒரு துண்டு எனக்கு தரு. இப்போதே பிளிட்டி. இது ஒரு அதிசயம். ஏ, டேபிளை முயற்சி செய்யலாம். வாங்க. ஆமா.